நேத்து ராத்திரி உண்மையாவே ஆதிரா உன்னை வெளியே வர சொல்லி கூப்பிட்டாளா? நீ சொன்ன மாதிரிலாம் நேத்து நடந்துகிட்டாளா? அம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ என் மேல சத்தியம் பண்ணி பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் அகிலா. நீ என்ன மனசார அம்மான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ரொம்ப பிடிக்குமா? நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மேல சத்தியம் பண்ணி நான் எப்படிமா பொய் சொல்லுவேன்? ஆனா பொய் சொன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாய் திறந்து பதில் சொல்லு அகிலா. நான் காதலிக்கிற பொண்ணை பத்தி அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆதிராவோட சேட்டை, குறும்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் அவளை காதலிச்சேன். ஆனா ஆதிரா சிட்டி, பப்பு, கல்ச்சர்னு இந்த வயசுலயே ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கா. அதான் ராத்திரி அப்படி நடந்துகிட்டா. ஆனா ஆதிரா அப்படி என்ன பண்ணாலும் எனக்கு அவன் மேல இருக்க காதல் குறையாதுமா. இதுதான் உண்மை. டாக்குமெண்ட் இங்க தானே வச்சேன். இப்போ அது இல்லாம எப்படி பேங்க்ல டெபாசிட் பணத்தை வாங்குவேன்? அம்மா, நீங்க முக்கியமான வேலையில இருக்கீங்கன்னு தெரியுதுமா. நான் திரும்ப திரும்ப இத பத்தி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க மறந்துட கூடாதுன்றதுக்காக தான் அந்த சீர்பணத்தை பத்தி ஞாபகப்படுத்த வந்தேன். என்ன அத்தை திட்டின உடனே நான் அப்படியே போயிட்டேன்றதுக்காக அத நான் மறந்துடுவேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை நான் மறந்தாலும் எங்க அம்மா வாங்காம விட மாட்டாங்க. நானும் அதே வேலையில தான் இருக்கேன் சரண்யா. பேங்க்ல டெபாசிட் பணத்தை வாங்குறதுக்கு கோர்ட் டாக்குமெண்ட் வேணும். அத நான் இங்க தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப காணோம்னு தேடிட்டு இருக்கேன். ஓ, டெபாசிட்க்கு தேவையான பேப்பர்ஸா? அப்போ உங்க கூட நானும் தேடுறேன். சரண்யா, அம்மா, அந்த டாக்குமெண்ட் கூட ஒரு தடவை கலர் சாயத்துல விழுந்துருச்சே, ஞாபகம் இருக்கா? அதுதான். ஆமாமா, ஞாபகம் இருக்கு. நான் தேடுறேன்.
நீங்க 2 பேரும் இததான் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா அகல்யா. எதுக்கு நீ இத அவ்வளவு அவசரமா தேடுற? அது வந்து ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. எங்க வச்சேன்னு தெரியல, அதான் தேடி எடுத்து பத்திரமா வைக்கலான்னு. நீ தேடுறத பார்த்தா இந்த டாக்குமெண்ட வச்சு ஏதோ அவசரமான வேலை இருக்கு போல. ஆம். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த டாக்குமெண்ட் அவ்வளவு முக்கியமானதெல்லாம் இல்ல. அப்போ இது இப்போதைக்கு உனக்கு தேவையில்லை, அப்படிதானே? அகல்யா, அகல்யா, அகல்யா நில்லு. அண்ணி நில்லுங்க. அகல்யா, அது கூட. நீதான் ஆதிராவை கோவில்ல வச்சு தத்து எடுத்துட்டல்ல, அப்ப உனக்கு இது தேவைப்படாதுல்ல? அதான் இனிமே தேவைப்படாதுல்ல. வீட்ல எதுக்கு குப்பை மாதிரின்னு எரிச்சேன். ஏதோ முக்கியமான பேப்பர் மாதிரி இப்படி பதட்டப்படுறியே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. நீங்க வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடின்னு ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிட்டு பணம் தர்றேன். எதுக்கு இப்படி பண்ண அகல்யா? இந்த கோர்ட் டாக்குமெண்ட நான் பேங்க்ல சப்மிட் பண்ணனும். எனக்கு ஆதிரோட கல்யாணத்துக்கு பணம் வேணும். ஓஹோ, அதுக்காக உன் பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணுவியா? நீங்க சாதாரணவங்களே இல்ல. என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்து டாக்குமெண்ட் எரிச்சிட்டீங்களா? ஆமா, அம்மா என் பேர்ல போட்ட பிக்ஸட் டெபாசிட்ட என் மகளுக்கு நான் செலவு பண்றேன். அதுல என்ன தப்பு? அதானே, அவங்க டெபாசிட்ல போட்ட பணத்தை அவங்க பொண்ணுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன அண்ணி? சரண்யா, நீ பேசாத. நீ வாய திறந்த அப்புறம் இந்த பஞ்சாயத்தை அம்மா முன்னாடி வச்சுதான் நடத்துவேன். இங்க பாரு சுபத்ரா, எங்க அண்ணன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி உன்னை ஏமாத்தி வீட்டு விட்டு போனதுக்கு பரிகாரமா அம்மா உன் பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. நீ அதை எடுத்து ஆதிராவுக்கு வரதட்சணையா கொடுப்பியா? அதை எடுக்க நான் விட மாட்டேன். அப்படின்னா ஆதிரா எந்த சீரோ கொண்டு வராம வெறும் கையை வீசிதான் எங்க வீட்டுக்கு வருவாளா? அவசரப்படாத சரண்யா. சுபத்ராமா அவங்க பொண்ணு அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. எங்க அம்மா சாரதா சுபத்ரா பேர்ல எழுதி வச்ச இடம் இருக்குல்ல, அத ஆதிரா பேர்ல எழுதி சொல்லி வாங்கிக்கோ. ஓ, அப்படியா அண்ணி? ஆமா, இப்ப ரேட்டு கூட ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சூப்பர் ஐடியா அண்ணி. Thank you so much. சரண்யா, என்னால அம்மா கிட்ட போய் அதெல்லாம் கேட்க முடியாது.
உனக்கு வேற வழி இல்ல சுபத்ரா. அகிலனும் ஆதிராவும் காதலிக்கிற விஷயம் இந்நேரம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கும். இந்த சின்ன கிராமத்துல நாளைக்கு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க. வேற வழி இல்ல. உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ இத செஞ்சுதான் ஆகணும். அம்மா, நீங்க என்ன சீர் செய்வீங்களோ அத பத்தி இனிமே எனக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் இனி எங்க அம்மா கிட்டே பேசிக்கோங்க. நான் இதுல தலையிட மாட்டேன். ஐயோ, இந்த அம்மாவா? வணக்கம்மா. ரயில் பயணம்லாம் எப்படிமா இருந்துச்சு? ரயிலு ஓவஞ்சு ஊர் வந்து சேர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போச்சு. போகும்போது பிளேன்ல போட்டு தரியா? இந்த அம்மா பத்தி தெரிஞ்சும் ஆயா கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். அம்மா பணம் கொடுங்கம்மா. மணி, என்னம்மா என்னாச்சு? இதான் நீ இந்த வீட்டு சம்மந்திக்கு கொடுக்கற மரியாதையா? நான் என்னம்மா பண்ணேன்? ஓ, அது கூட இன்னும் உனக்கு புரியலையா? ஆட்டோக்காரர் வந்து பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே எடுத்து கொடுக்கணும்னு தெரியாதா? இதோ கொடுக்குறேம்மா. நான் எவ்வளோண்ணே ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சுப்பா. சரி, 100 ரூபாய் எடுத்துட்டு சில்லறையை கொடுங்க. சில்லறை வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் கொடுக்க மாட்டேனா? இந்தப்பா. லேசுப்பட்ட ஆள் இல்ல அவங்க. என்றா இன்னும் நின்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? ஆட்டோல இருக்கிற பேக் எடுத்துட்டு வா. சரிம்மா. போ. பேக்ல ஒண்ணுமே இல்ல. அம்மா, என்னம்மா பேக் இவ்வளவு காலியா இருக்கு? அது ஒண்ணும்ல கண்ணு, போகும்போது பேக் வெயிட்டா இருக்கும்ல, அதுக்காக தான் காலி பேக் கொண்டாந்து. மணி, பைய சூதானமா எடுத்துக்கிட்டு போ. உள்ள இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆயிர போகுது. ஆமா வாஸ்தவம் தான்மா, பத்திரமா எடுத்துட்டு போறேன். சரி முறைக்காத. அந்த பக்கம் எங்க போற? இந்த பக்கம் என் பொண்ணு சரண்யா ரூம்ல கொண்டு போய் வை. சரிங்கம்மா, வச்சிடுறேம்மா. இந்த வீட்டுக்கு வந்து மணிக்கே ஆர்டர் போடுறது யாருன்னு பார்த்தேன். நீயா ருக்மணி? வா. என்ன தவிர இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு சத்தமா பேசுற உரிமை இருக்கு? நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நான் நல்லதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன சம்பந்தி, பொண்ண உங்க வீட்டுல கட்டி கொடுத்துட்டேன். அதோட என் பையனும் உங்க பேத்திய காதலிக்கிறான். என்ற பிள்ளைகளை உங்க பிள்ளைகளா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். அம்மா, இப்பதான் வரீங்களா? இல்ல, முந்தா நேத்தே வந்துட்டேன். 1.5 கண்ணுல படக்கூடாதுன்னு நான் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா, பின்ன என்னடி, ஊர்ல இருந்து கிளம்பும் போது உன்கிட்ட போன்ல சொல்லிட்டு தானே கிளம்புனேன். அம்மா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்னடா, நம்ம காசுல தின்னுகிட்டு வட்டியும் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த பாவப்பட்ட காரியத்தை நீ இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா? என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க? அது லட்சுமி தேவி தொழிலு. அத விட்டுட்டா சாமி கோச்சுக்காதா? கடவுளா பார்த்து குடுக்கறத நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வேணான்னு தடுத்துற முடியுமா?
சம்மந்தி விழுங்க என்ன விட பெருசா கூவுறாளுங்க. ஏமா சுபத்ரா, இப்ப என்ன பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்க? இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு என் பேரை சொல்லி கத்துறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, முதல்ல சத்தம் போடுறத நிறுத்துங்க. எல்லாரும் இங்க தானே இருக்கோம், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல நீ நிறுத்துமா, உன் மேல இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. எங்க அக்கா பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்டா? ஆமா, சுபத்ரா, சரண்யா, சரண்யாவோட அம்மா ருக்மணி 3 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. எங்க மாதர் சங்கத்துல இருந்து உதவி செய்யலான்னு வந்திருக்கோம் நாங்க. என்ற பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்டா? முதல்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அத சொல்லுங்க. நான் தான். என்ன ஆதிரா, நீ என்ன வேலை செஞ்சிருக்க? சாரிமா, நான் உங்க மேல, சரண்யா சித்தி மேல, அப்புறம் அவங்க அம்மா ருக்மணி மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அதத்தான் எதுக்குன்னு கேக்குறேன். வரதட்சணைய குடுக்கறதுக்காக நீங்களும், வரதட்சணைய வாங்கறதுக்காக அவங்களும் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே தீரணும். எங்க அம்மாவோட பேத்தியே எங்க வீட்டு மானத்தை வாங்குறா. நல்லா இருக்க. யாங்கண்ணு, 1.5 அம்மா தானே சீர் குடுக்கறேன்னு சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் குடுக்கற? ஆதிரா, சுபத்ரா வரதட்சணை கொடுக்கறேன்னு சொன்னாளா? ஆமாம் பாட்டி. அம்மாவோட பிக்ஸட் டெபாசிட் பணத்தை எடுத்து இவங்களுக்கு வரதட்சணை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. டெபாசிட் பணத்தை எடுக்கிறதுக்காக அம்மா பேங்க்குக்கு போனப்போ சுபத்ரான்றவங்க உயிரோடவே இல்லையே, நீதான் சுபத்ரான்றதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்டு அம்மாவை பேங்க்ல இருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. சுபத்ரா இறந்து போய் 1 வருஷம் ஆச்சுன்னு அம்மா கிட்ட டெத் சர்டிபிகேட்ட காமிச்சு பேங்க்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அப்போதான் நான் போனேன். அம்மாவை பேங்க்ல பணம் திருட வந்திருக்காங்கன்னு அசிங்கமா பேசிட்டாங்க பாட்டி. அம்மாக்கு இந்த அவமானம் நடந்ததுக்கு காரணமே இவங்க வரதட்சணை கேட்டதுதான். ஏன் இன்னும் போலீஸ் வரல? நாங்க வந்துட்டோம் ஆதிரா. எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்துட்டீங்களா மேடம்? இருக்கு. ஐயோ, இந்த ஆதிரா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டா போல இருக்கே.